தற்போதைய அண்மை செய்தி. கரூர் பெருந்துயரம் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் பெருந்துயரம் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான விரிவான தகவல். செப்டம்பர் 27 கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நிகழ்த்திய பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரங்கள் தொடர்பாக ஏற்கனவே சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஒன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள், இதே போல கரூர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டு குறிப்பா உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுக்கள் என மொத்தம் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த 5 மனுக்கள் மீதான விசாரணை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தியது. நேற்று காலை மற்றும் நேற்று பிற்பகல் என 2 உணவு இடைவேளைக்கு முன்பும் பின்பும் 2 கட்டங்களாக இந்த வழக்கினுடைய விசாரணை மிக விரிவாக நடைபெற்றது. குறிப்பாக அரசு தரப்பு வாதங்களை கேட்டுக்கொண்டு அதேபோல் தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கூடிய உத்தரவுகளை சுட்டிக்காட்டி வைக்கப்பட்ட வாதங்கள், இவை மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம், தங்களுடைய உறவினர்களை இழந்திருக்கிறோம் என்று அவர்கள் மனுதாரர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கூடிய வாதங்கள் என மிக விரிவாக இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது தீர்ப்பை நேற்றைய தினமே, குறிப்பாக ஒரு இடைக்கால உத்தரவை நேற்றைய தினமே வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கினுடைய இறுதியில தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த விவகாரங்கள் தொடர்பாக உரிய ஆதாரங்களோடு நாங்கள் ஒரு விரிவான பதில் மனுவை நாங்கள் தாக்கல் செய்கிறோம், அதற்கு தங்களுக்கு அனுமதி வழங்குங்கள் என கேட்டுக்கொண்டார்கள். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு என்பது தமிழக அரசு கேட்டுக்கொண்ட கோரிக்கையின் அடிப்படையில விரிவான பிரமாண பத்திரத்தை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தாக்கல் செய்யுங்கள், எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தை நாங்கள் படித்து பார்த்த பிறகு இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை நாங்கள் வழங்குகிறோம் என தெரிவித்து நேற்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார்கள். இன்றைய நிலையில்தான் இந்த நிலையில இந்த திங்கட்கிழமை இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்துடைய பதிவாளர் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அதிகாரப்பூர்வ விசாரணை பட்டியலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் 4வது அமர்வாக இருக்கக்கூடிய நீதிபதி JK மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்ணோய் தலைமையிலான அமர்வு என்பது காலை 10:30 மணிக்கு இந்த வழக்குல தீர்ப்பு என்பதை வழங்குகிறது. மொத்தம் 5 வழக்குகள்ல இந்த தீர்ப்பை ஒரே தீர்ப்பாக வழங்க இருக்கிறார்கள். இதுல முதல் வழக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனு என்பது இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் விசாரணையிலும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 1501வது எண் என குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகம், அதே போல 13 வயது சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் தொடர்ந்த மனு, இதே போல பிரபாகரன், செல்வராஜ் இப்படி என 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய நிலை இந்த 5 மனுக்கள் மீதும் காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப் போகிறது. எப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்கனவே அதிகரித்திருக்கிறதற்கான காரணம் தமிழக அரசுக்கு எதிராகவும் அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி வழங்கிய தீர்ப்புக்கு எதிராகவும் பல்வேறு கேள்விகளை எல்லாம் நேற்றைய தினமே உச்சநீதிமன்றத்துடைய அமர்வு எழுப்பியிருந்த நிலையில இதையெல்லாம் தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டி எத்தகைய தீர்ப்பை வழங்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையிலே ஒரு நாட்களுக்குள்ளாகவே இந்த தீர்ப்பு என்பது அதாவது திங்கட்கிழமை வழங்கப்படும் என்பதைதான் உச்சநீதிமன்றத்துடைய பதிவேற்றின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக கரூர் விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு என்பதை திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் வழங்குகிறார்கள் என்பதுதான் இந்த அறிக்கை பட்டியலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.